சட்டுன்னு ஒரு 5 மினிட்ஸில் சூப்பரான ஒரு இட்லியில் ஒரு இன்னோவேட்டிவான ஒரு டிஷ் நம்ம செய்யலாம். அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இட்லி செஞ்சுட்டு சட்னி செய்யவோ இல்லை சாம்பார் செய்யவோ ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்துச்சுன்னா இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் அதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம். ஸோ இது ரெண்டுமே பொன்னிறமாக வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். ஸோ கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு வெங்காயம் வந்து நான் இதில் 2 வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெருசாக க்யூபாக கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணியிருக்கேன். தென் வந்து பூண்டு வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்துருக்கேன். இது ஃபுல்லாலாம் வதக்கக்கூடாது. ஒரு 5 செகண்ட்ஸ் வதக்குனதுமே இமீடியட்டாக நம்ம வந்து இட்லி பவுடர் வந்து எப்படி அரைக்கிறது நம்ம சேனலில் இன்னொரு வீடியோஸ் இருக்கும், அதை நீங்கள் பாருங்கள். அந்த இட்லி பொடி தான் இதில் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துருக்கேன். ஸோ இது சேர்த்து அதில் வந்து நம்ம இட்லியை க்யூபாக கட் பண்ணி வச்சுருப்போம், அதையுமே இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுரும். ஸோ ஒரு திரும்ப ஃபுல்லாக கிளறி விட்டு ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிட்டு நீங்கள் புதினா இருந்தாலும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இப்படி சேர்க்கும்போது நீங்கள் கூடவே நிறையவே நெய் இல்லைனா எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் ரொம்பவே கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய் இல்லை நல்லெண்ணெய் இதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளேவர் இன்னுமே நல்லாயிருக்கும். இட்லி வந்து அந்த இட்லியில் பொடியெல்லாம் நல்லா ஒட்டி ஜூஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து உங்களோட குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாகவோ இல்லை டிஃபனாக கூட பேக் பண்ணி கொடுக்கலாம். ஈவினிங் வந்தாங்கன்னா ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி வந்து மீண்டு போகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணவே வேண்டாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. மறக்காமல் இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.